வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/6/2025 வைகாசி மாதம் 29ஆம் நாள் வியாழக்கிழமை குருவாரம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தடங்கல்கள் எதில் இருந்தாலும் அதற்காக பதட்டப்படாமல் இருப்பது நன்மை. மாலையிலிருந்து எல்லா தடங்கல்களும் படிப்படியாக விலகும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். தொலை தூரத்தில் இருந்தாலும் வீடியோ காலில் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இதமாகவும் பேசுவதும் பல விதத்தில் நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பிஸியான ஷெடியூலில் குடும்பம், பெற்றோர், பெரியோர், இரத்தபந்த உறவுகள் முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். சந்திராஷ்டம் காணப்படுவதனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைகாசி மாதம் முடியக்கூடிய சமயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும், பதட்டங்கள் காணப்படும். ஏதாவது ஞாபக மருதியால் பிரச்சனைகள் காணப்படலாம். குறிப்பாக அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளோடோ அல்லது தேவையற்றவர்களாலோ ஒரு தொந்தரவுக்கு ஆளாகலாம். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று கரெக்டாக இருப்பதும் நேரத்தை சரியாக கடைபிடிப்பதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், பயணங்கள் அனுகூலத்தை தரும். இடமாற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். விட்டக்குறை தொட்டக்குறை என்று தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை இன்று கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான அனுகூலம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொழில் சார்ந்த உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பூமி சம்பந்தப்பட்ட அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, மேலதிகாரிகள் நிமித்தமாக, துணை அல்லது துணைவியார் நிமித்தமாக எல்லா விஷயங்களும் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலம். இரத்த பந்தத்துடன் ரொம்ப நாட்களாக இருந்த மனத்தாங்கல் தீரும். பெற்றோர்களுடன் தேகாரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். அதே சமயம் தொழில் ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு தொழில் கிடைக்காத வரையில் இருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு தேடுறேன் என்றால் பெரிய வம்பாகிவிடும். எனவே உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் பேப்பர் போடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். அற்புதமான நாள். மனதிற்கு தெம்பும் சந்தோஷமும் தரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும். தேவையில்லாத பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம், உத்தியோக ரீதியாக அனுகூலம், வியாபார ரீதியாக அனுகூலம், பணத்து ரீதியாக அனுகூலம் காணப்படும். பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் எடுத்துக்கொள்வது நன்மை. குடும்பத்தில் விட்டு கொடுப்பதும் வெள்ளை கொடி காட்டுவதும் விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பது இந்த வைகாசி முழுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு.
யோக பலமும் அனுகூலமும் சுபகாரியங்களும் சுபவிரயமும் பணவரவும் நிம்மதியும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் உறவினர்கள் வருவதும் நண்பர்கள் வருவதும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும் குடும்பத்திற்கு தேவையான இன்டீரியர் மற்றும் புது வீடு கட்டுவதோ அல்லது புது வீடுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுவதெல்லாம் அனுகூலத்தை தரும். லாபமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக முன்னேற்றம். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. டக்குன்று எடுக்கக்கூடிய விஷயம் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலம், வியாபாரத்தில் அனுகூலம், மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்திற்காக விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது உங்களுடைய நிர்பந்தம், உங்களுடைய கடமை. அதில் கோபப்படுவதோ குடும்பத்தில் இருப்பவரை கத்துவதோ கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, புதிய முதலீடுகள் அனுகூலம், பெரிய அளவுக்கு சக்ஸஸ், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பெரிய அளவு ஜாக்பாட், பெரிய அளவு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நம்பிக்கை, சந்தோஷம், மாற்றத்தையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருந்தால் போதும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய முயற்சி அனுகூலம். லாபமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் கை கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.